ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 2, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், பார்ட் 10. இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து வரும். இதோட மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நம்பர் 5. ஸோ 5th சம். ஸோ கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எ ராட் ஆஃப் ஹைட்ராலிக் லிஃப்ட் இஸ் 1.2 meter long and 32 mm in diameter. It is acted to a plunger of 10 mm diameter working under a pressure of 8 Newton per mm square. If Young's modulus equal to 2 into 10 to the power of 5. Find the change in length of the rod. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்குது, அதோட ராடோட லென்த்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.2 மீட்டர் லாங். ஸோ 1.2 மீட்டரில் அந்த ராடு வந்து லென்த்தாக இருக்குது. அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 32 mm டயாமீட்டராக இருக்குது. ஸோ அது கூட வந்து ஒரு ப்ளஞ்சர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளஞ்சரோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 100 mm வந்து ப்ளஞ்சரோட டயாமீட்டர் இருக்குது. அது வந்து அதில் ஒரு ப்ரெஷர் மூலமாக அந்த ப்ளஞ்சர் வந்து மேலே தூக்குது அந்த ராடை. அந்த ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8 Newton per mm square. ஸோ லோடு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷர் வச்சு தான் நம்ம லோடு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து யங்ஸ் மாடலஸ் கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடலஸ் வந்து 2 into 10 to the power of 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க வேணும்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ராடோட லென்த் வந்து இந்த ப்ரெஷர்னால், அதாவது அந்த ப்ரெஷரில் கிடைக்கிற லோடுனால அந்த லென்த் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இதிலேருந்து கிவன் டேட்டா எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா போவோம். ஸோ கிவன் டேட்டாவில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ராடோட லென்த்து. ஸோ L ஈக்குவல் டு 1.2 மீட்டர். மீட்டராக இருக்கிறது எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து இன்டூ 1000. ஸோ ஒரு மீட்டருக்கு வந்து 1000 mm. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 1200 மில்லிமீட்டர். ஸோ அதை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராடோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ராட் டயாமீட்டர் ஸ்மால் டி எடுத்துக்கிறோம், 32 mm. அது அப்படி எடுத்துக்கிறாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஞ்சர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம், அது 100 mm. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஞ்சரோட ப்ரெஷர் அது வந்து 8 Newton per mm square எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு யங்ஸ் மாடலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யங்ஸ் மாடலஸ் E ஈக்குவல் டு 2 into 10 to the power of 5 Newton per mm square. ஸோ எடுத்தாச்சு. ஸோ கொஷினில் யூனிட் கொடுக்கல, ஆனால் யங்ஸ் மாடலஸ் யூனிட் வந்து நியூட்டன் பர் mm square. அதனால் நான் வந்து கிவன் டேட்டாவில் நானே எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ராட். ஸோ அந்த லென்த் ஆஃப் த ராட் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டிஃப்ளெக்ஷன் எல், அதாவது del அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ராட். ஸோ சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா PL/AE. ஸோ இது நம்ம ஏற்கனவே யங்ஸ் மாடலஸ் ஃபார்முலா வந்து பார்த்துருவோம். யங்ஸ் மாடலஸ் ஃபார்முலா வந்து PL/A del L சொல்லுவோம். அது del L மேலே போயிடுச்சு, யங்ஸ் மாடலஸோட E வந்து கீழே வந்துடும். ஸோ del L ஈக்குவல் டு PL/AE, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் நம்மளுக்கு லோடு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, லென்த்து தெரியும், ஏரியா எவ்வளோன்னு தெரியாது, யங்ஸ் மாடலஸ் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம லோடு கண்டுபிடிப்போம். லோடு கேபிட்டல் P அதான் கண்டுபிடிக்கணும். லோடு கண்டுபிடிக்கணும்னா ப்ரெஷர் வச்சு தான் நம்ம லோடு இங்கே வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்ம லோடு நம்மளுக்கு இல்லை. ஸோ லோடு அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் த ப்ளஞ்சர் தான் வந்து நம்ம லோடுன்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் ஆஃப் த ப்ளஞ்சர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்டூ ஏரியா ஆஃப் த ப்ளஞ்சர். ஸோ ப்ரெஷர் எவ்வளோன்னு கொடுத்தாச்சு, ஆனால் ஏரியா ஆஃப் ப்ளஞ்சர் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ப்ளஞ்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெஷர் வந்து 8 Newton per mm square. ஸோ 8 இன்டூ ஏரியா ஆஃப் ப்ரெஷர் ப்ளஞ்சர் வந்து AP அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன், கேபிட்டல் A ஸ்மால் p. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ப்ளஞ்சர்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ப்ளஞ்சர் வந்து கண்டுபிடிப்போம். AP ஈக்குவல் டு π/4 இன்டூ D ஸ்கொயர். இது ஒரு டயாமீட்டர் அப்படின்றனால நம்ம π/4 இன்டூ D ஸ்கொயர் போடுறோம். ப்ளஞ்சரோட டயாமீட்டர் கேபிட்டல் Dன்றனால நான் இங்கே ஃபார்முலாவில் கேபிட்டல் D யூஸ் பண்ணியிருக்கேன். π/4 இன்டூ கேபிட்டல் D ஸ்கொயர். ஸோ இப்போ கேபிட்டல் டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ π/4 இன்டூ 100 ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட்டரில் போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 7853.982 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ப்ளஞ்சரோட ஏரியா. இப்போ ப்ளஞ்சரோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, அதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லோட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு லோட் கிடச்சிரும். ஸோ லோட் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா லோட் ஈக்குவல் டு 8 இன்டூ ஏரியா ஆஃப் ப்ளஞ்சர். ஸோ ஏரியா ஆஃப் ப்ளஞ்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 8 இன்டூ 7853.982. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க லோடு 62,831.856 நியூட்டன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லோடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்மளோட
டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவில் லோடு தெரிஞ்சிச்சு, லென்த்து தெரிஞ்சிச்சு, இப்போது ஏரியா தெரியாது. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறது ராடோட டயாமீட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஏரியா இங்கே போட போகிறோம். ஸோ இங்கேயும் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். A = π/4 × ஸ்மால் d ஸ்கொயர். ராடோட டயாமீட்டர் வந்து ஸ்மால் டின்றனால இந்த ஃபார்முலாவில் ஸ்மால் டி யூஸ் பண்ணியிருக்கேன். π/4 × ஸ்மால் d ஸ்கொயர். ஸோ π/4 × 32 ஸ்கொயர், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 804.248 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. யங்ஸ் மாடல்ஸ் நம்மளுக்கு இருக்கே தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபார்முலாவில் லோடோட வேல்யூ 62,830.856 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ வந்து 1200. ஸோ அது வரைக்கும் தனியாக போட்டுக்கிறோம் ப்ராக்கெட்டில். டிவைட் பை ஏரியா, இப்போ கண்டுபிடிச்ச ராடோட ஏரியா அது பார்த்தீங்கன்னா 804.248 இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁵. அது வரைக்கும் ப்ராக்கெட்டில் தனியாக போட்டுக்கிறோம். இப்போ மேலேயும் கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்துக்கு ஒரு ஆன்சரையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.469. அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. சேஞ்ச் இன் லென்த்துக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன்னா மேலே mm கீழே mm ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அதனால் வந்து இதுக்கு யூனிட் கிடையாது. 0.469 சேஞ்ச் இன் லென்த். ஸோ அந்த ராடோட லென்த்தில் வந்து 0.469 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரியான டிஃப்ரென்ஸ். ஸோ கம்ப்ரெஷன் லோடுனா டிக்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து ப்ரெஷர்னால் கம்ப்ரஸ் தான் இருக்குது. அப்போ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது டிக்ரீஸ் ஆனது சேஞ்ச் இன் லென்த் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.469 mm வந்து குறைஞ்சிருக்கு. கடைசியாக ரிசல்ட் எழுதிக்கலாம். ரிசல்ட்டோட வேல்யூ சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ராட், தட் இஸ் இது வந்து எம்எம்மில் போடலாம். நம்ம சேஞ்ச் இன் லென்த் வந்து எம்எம்மில் வரும். லென்த்துன்னும் போதே நம்ம எம்எம்மில் தான் போட போகிறோம். ஸ்ட்ரெயினுக்கு தான் ஃபார்முலா கிடையாது, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து எம்எம் வரும். ஸோ நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ராட் வந்து சேஞ்ச் இன் லென்த் வந்து 0.469 mm. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பவம் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.